السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழைப்பவை அனைத்தும் பிதாத் வழிகேடில் கொண்டு போய் சேர்க்கும், வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் ஈமானிய பெண்ணின் வரலாறு. இஸ்லாமிய வரலாற்றில் தியாகத்திற்கும் குழந்தை வளர்ப்பில் பாசமான தாயாகவும் ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய ஒழுக்கம் நிறைந்த மிகச் சிறந்த அன்சாரி பெண்ணாகவும் தன் கணவனுக்கு மதிப்பளிக்கும் அன்பான மனைவியாகவும் பசித்தவருக்கு உணவளிப்பதற்கும் உயர்ந்த உள்ளம் கொண்ட ஈமானிய பெண்ணாகவும் ஆதரவற்ற அனாதை குழந்தைகளின் மீது அன்பு செலுத்தும் செவிலி தாயாகவும் வீரமும் விவேகமும் ஒருங்கே அமைந்த அறிவாற்றல் மிக்க பெண்ணாகவும் இவ்வுலகில் வாழும் பெண் சமுதாயம், இனி பிறக்கப் போகும் பெண் சமுதாயம் அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக வாழ்வதற்கு 100% தகுதியான ஈமானிய பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்து வாசி என்று பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட சஹாபி பெண்மணி அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் அருமை தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்வு பற்றிய ஒரு சிறிய வரலாற்று தொகுப்பை காண்போம். இஸ்லாமிய வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற பெண்மணிகளில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவராவார். இவர்கள் ஈமானிய உணர்வும் உறுதியும் அறிவும் ஆற்றலும் வீரமும் ஒப்பற்ற ஒழுக்க மாண்புகளும் ஒருங்கே வாய்க்க பெற்ற மங்கையாவார்கள். தனது பிள்ளைகளுக்கு அற்புதமான தாயாகவும் மார்க்கத்தை எத்தி வைக்கும் பிரச்சாரகராகவும் மட்டுமின்றி இஸ்லாத்திற்காக போராடும் வீராங்கனையாகவும் திகழ்ந்தார்கள். உஹது யுத்தத்தில் பங்கு கொண்ட 14 பெண்களில் இந்த சஹாபிய வீரப்பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். போராடும் சத்திய சஹாபாக்களுக்கு உணவு தயாரித்தல், நீர் விநியோகித்தல், காயங்களுக்கு மருந்து கட்டுதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டதாக இவர்களது அருமை மகனார் அன்ஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் தொகுப்புகளில் நம்ம காண முடிகிறது. அதேபோல் ஹுனைன் யுத்தத்தின் போது இவர்கள் கர்ப்பிணியாக இருந்தார்கள். அப்போதும் இடுப்பில் கத்தியை வைத்திருந்தார்கள். அபூதல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, உம்மு சுலைம் கத்தியை வைத்துள்ளார் என முறையிட்ட போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முஷ்ரிக் எவனாவது என்னை நெருங்கினால் அவனது வயிற்றை கிழித்து விடுவேன் என பதிலளித்தார்கள். வீரத்துக்கு எடுத்துக்காட்டான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் என்ற இந்த சம்பவத்தை ஹதீஸ்களில் படிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்பவம் சிந்தனையை தூண்ட வைக்கும். சொர்க்கத்து வாசியான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்பு ஒரு நாள் தனது கணவர் மாலிக் அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். கணவர் ஊருக்கு திரும்பிய போது மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என தெரிந்து கடுமையாக கோபப்பட்டார் மாலிக். நீ மதம் மாறிவிட்டாயா என கோபத்துடன் கேட்டபோது, இல்லை, நான் அல்லாஹ்வை விசுவாசித்திருக்கிறேன் என கண்ணியமான பதிலளித்து தன்னுடைய ஈமானிய உறுதிய உலகறிய செய்தார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள். கணவனின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் தனது குழந்தையை இஸ்லாமிய நிழலில் வளர்த்தெடுத்திட உறுதியுடன் இருந்தார் சஹாபிய பெண்மணியான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள். தனது மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு
கலிமாவை கற்றுக் கொடுத்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து எப்போது மதினாவிற்கு வருவார்கள் என்று மதினா எல்லை வரை அங்கும் இங்கும் வந்து சென்றவர்களாக இருந்துள்ளார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்துள்ளார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய அருமை மகனின் எதிர்காலம் வளமாக அமைய வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்துச் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், இதோ உங்கள் சேவகன், என்னுடைய மகனை உங்களுக்கு பணிவிடை செய்ய வைத்து கொள்ளுங்கள், என் மகனுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், என் மகனுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லியவர்களாக தன் அருமை மகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விட்டு சென்று இவ்வுலகில் யாரும் செய்யாத மிகப்பெரிய தியாகத்தை செய்த வரலாற்றுக்கு சொந்தக்கார தியாகியான சஹாபிய பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை ஹதீஸ் தொகுப்புகளில் வாசிக்கும்போது உள்ளம் சிலிர்க்கிறது. உழைத்து தர கணவன் இல்லை, எனவே தன் மகன் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பணிவிடை செய்து உழைத்து போட வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்னை அவர்கள் அப்படி செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்காணிப்பில் தனது அன்பு மகன் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியாளராக தூண்டியது. தாய்க்கு சேவகனாக இல்லாமல் உயிரினும் மேலான அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே 10 வருடம் பணியாளராக இருந்ததன் மூலம் 2286 நபி மொழிகளை அறிவிக்கும் வாய்ப்பை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெற்றார்கள். தனது தாய் இஸ்லாத்திற்காக செய்த இந்த நல்ல செயலை மகன் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி நன்றியுடன் நினைவு கூறி துஆ செய்துள்ளார்கள். நம்முடைய வாழ்வு எப்படி உள்ளது என்பதை சத்திய சஹாபிய பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்வின் நிகழ்வுகளிலிருந்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கர்ப்பிணியாக இருந்தும் ஜிஹாதுக்கு புறப்பட்டுள்ளார்கள் என்றால் நமது நிலை என்ன? இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் அரணாக நின்று பாதுகாப்பதற்கும் அதன் வழியில் நிலைத்திருப்பதற்கும் முஸ்லிமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ஆகிய நம்முடைய தியாகங்கள் என்ன? குறைந்தளவு இஸ்லாமிய உணர்வோடு தடுக்கப்பட்டதை விட்டும் விலகியிருந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் தன்மையுடன் உள்ளோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொருவரும் அவர்களின் உள்ளங்களை தொட்டு சொல்லட்டும். நமக்கு பிறந்த குழந்தைகளை மார்க்கம் விளங்கிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இஸ்லாமிய கல்வி சார்ந்த உலக கல்வி நிலையங்களை தேடிச் சென்று படிக்க வைத்திருக்கிறோமா? ஆங்கிலம் அழகாக பேச வேண்டும் என்பதை முதல் நோக்கமாக வைத்தல்லவா நம் பிள்ளையின் பள்ளிக்கூடத்தை தீர்மானிக்கிறோம். ஆனால் சஹாபிய பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் தான் 10 மாதம் சுமந்து பெற்ற ஆண் பிள்ளையை இஸ்லாத்திற்காக சேவை செய்ய வேண்டும், அதுவும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருக்க வேண்டும் என்று விட்டு சென்ற அந்த வரலாற்றை நாம் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா போல் ஈமானில் உறுதியுள்ள பெண்களாக இருந்து அல்லாஹ்வை முதலில் நேசிக்கும் இறையச்சத்தில் தலை சிறந்தவர்களாகவும் அந்நியவர்களிடம் குழைந்து அங்கே ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் தங்களது கற்பை பேணும் தைரியமிக்க பெண் மக்களாகவும் தூய ஈமானுடனும் வாழ முயற்சி செய்ய வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை படிக்கும்போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெண்மணியாக இருக்கக்கூடாதா? என்னுடைய பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போல் நம்மை பற்றி பெருமையாக பேசவும் துஆ செய்யும் மகனாக இருக்கக்கூடாதா என்ற ஆசை நிச்சயம் வரும். இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும். அறிவால், வீரத்தால், விவேகத்தால், கண்ணியமான வாழ்வால் இஸ்லாமிய நெறிமுறைப்படி முழுக்க தன்னுடைய வாழ்வை அமைத்து பெண் சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் அருமை தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்களுக்கும் வீரத்தாலும் ஈமானிய உறுதியினாலும் இஸ்லாமிய அறிவாற்றலாலும் முன்னுதாரணமானவர்கள் என்று சொன்னால் மிகையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதுபோல் நாமும் இஸ்லாமிய ஈமானிய பெண்களின் வாழ்க்கை வரலாறை அறிந்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்று கூறி என் சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.